Hello friends, welcome to Miriam's SM Kitchen channel. வாங்க இன்னைக்கு சப்பாத்தி எப்படி நல்லா மெதுவாக போடலாம். மெதுவாகவும் இருக்கணும், மெலிசாக இருக்கணும். சப்பாத்தி மோட்டாவை போட்டால் சாப்பிட அவ்வளோ இஷ்டப்படாது. மெலிசாக இருக்கணும், சப்பாத்தி மெதுவாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு சப்பாத்தி பண்ணி எப்படி மாவு பெரியணும்னா, மாவு நான் பெஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சமாக பால் ஊற்றுங்க, மாவு பேசிங்க. இல்லையா அப்படி இல்லையா சூப் தண்ணி பண்ணி கொஞ்சம் பேசிங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் சப்பாத்தி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்படி மெலிசாக பண்ணுவாங்க. சப்பாத்தி முத்தை இவ்வளோ எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேணாம், இந்த சின்னதாக எடுத்துக்கணும். பூரி முத்தையோட கொஞ்சம் பெருசாக, ஒரு துளி பெருசாக வைக்கணும், அவ்வளோதான். பெரிய பெரிய முத்தை சப்பாத்திக்கு வச்சா நல்லாவே இருக்காது. எப்படி சாஃப்டாக வந்து சப்பாத்தி ரெடி ஆகுன்றதை பார்க்கலாம். கவுண்டர் டாப்பே நல்லா க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இது மேலே திருப்பி மணை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து எப்படி சாப்பிட்டா மெலிசாக இருக்கணும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு ஒரு பொரியல் வச்சுக்கினாலும் சரி, இல்லை வேறு விதமாக எதுனா வேறு விதமாக இருந்தனாக்கா அது இப்போ நம்ம குழம்பு மாதிரி வேறு எதுனா வச்சுக்கலாம். பால் வச்சுக்கலாம், போட்டு பல விதமாக. இப்போ பாரு மெலிசாக திரட்டணும், மெலிசாக திரட்டிக்கணும். ஏன்னா அதுக்கு தான் மாவு முட்டை சின்னதாக வைக்கணும். சின்னதாக வச்சா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நம்மளுக்கு ஒரு சப்பாத்திக்கு 3 சப்பாத்தி சாப்பிட்லாம். இல்லை நம்ம மோட்டாவாக பண்ணிட்டா ஒரு சப்பாத்தி கூட இறங்காது சாப்பிடும். அது அந்த மாதிரி நைஸாக பண்ணணும். மாவு நம்மளுக்கு பெருசாக பண்ணி அது வாயில் வைக்க முடியாமல் ஆகிடும். இப்படி இருந்தால் தான் நல்லா நைஸாக பண்ணணும். ஸ்டவ் பெருசு பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நைஸ் பண்ணால் அந்த பொரியல் கூட தானாகட்டும், வேறு எது கூட குழம்பு கூட தானாகட்டும் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக பண்ணியிருக்குது. இப்போ இது சாஃப்டாக இருக்குது. ஒன்று மாவு பெரியும் போது கொஞ்சம் பால் ஊற்றி பெரிங்க, தண்ணி கூட ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பால் ஊற்றி பெரியலாம். அப்படி இல்லையா சுடு தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணி பண்ணி கொஞ்சம் ரொம்ப கொதிக்கல கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுடுங்க. ஒரு அரை வாரம் வச்சுட்டிங்கன்னா போதும், அது சாஃப்டாகிடும் மாவு. அப்போ நம்ம எது வச்சு சாப்பிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பாருங்கள் எப்படி பொங்கிட்டு பூரி மாதிரி ஒரு சப்பாத்தியாக நினைக்கணும். அந்த மாதிரி அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். பூரியே வேண்டான்னு ஆகிடும். இது 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 சாப்பிடும்போது பூரியே தேவையில்லைன்னு ஆகிடும். சாப்பிட்டா நம்மளுக்கு சப்பாத்தி வரும். பாருங்கள் இங்கே பண்ண சப்பாத்தி கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மெதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு காயெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கொழும்பு தொட்டுக்கலாம். சாஃப்டாகிடும் சப்பாத்தி. வாங்க எப்படி திரட்டணும்னு பார்க்கணும். அது திரட்டும் போது கொஞ்சம் அது விதமாக திரட்டணும், நைஸாக திரட்டணும். ரொம்ப
ஃபோர்ஸ் போடாமல் இருக்கணும். சப்பாத்தி மேலே லேசாக பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ நைஸாக கண்ணாடி மாதிரி தெரியுது சப்பாத்தி. அவ்வளோ நைஸாக போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோட்டாவை எப்போவுமே பண்ணக்கூடாது சப்பாத்தி. இந்த பாருங்கள் இந்த முத்தை எவ்வளோக்கு பாருங்கள். பூரி முத்தையோட கொஞ்சம் தான் அவ்வளோ முத்தை அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டிஃபின் கொண்டு போனாலும் சின்ன பசங்க பிள்ளைங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மோட்டாக இருந்தால் கூட என்னம்மா அது மெல்ல முடியல அப்படியானுவாங்க. அதனால ஒரு ஸ்பூன் என்னென்னா போதும். பாருங்க எப்படி பூரி மாதிரி பொங்குது பாருங்க. அப்படியே அப்போ நம்ம மெலிசா பண்ணுறதுனால அந்த நல்லா லேயராக வரும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் கேட்டால் பாலில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டாக்கா டேஸ்ட்டே மாறும், நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இதுவாக இருக்கும் சப்பாத்தி. லேயராக வர்ற சப்பாத்தி கூட இருக்குது. அது மடிக்கிற விதத்தில் இருக்குது. அது இன்னொரு விஷயம் வீடியோவில் போட்டு காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்கள் இஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். நானும் உங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்கள் சேனல் எதுன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் க்ரோ ஆகும். சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குது. பாருங்கள் எப்படி மெலிசா பண்ணுறதுனால இது வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சின்ன கிச்சன் தான், ஏன்னா வாடகை வீடுங்களா, இதெல்லாம் சொந்த வீடு இல்லை, வாடகை வீடுங்க. அதனால் கிச்சன் நம்மளுக்கு எவ்வளோ அவங்க கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். நம்ம இன்கம் மேலே தான் அவங்க கிச்சன் கொடுப்பாங்க. வாடகை வீடு தான். அதனால் கிச்சன் சின்னதாக இருக்கிறதுனால தப்பி தவறி கீழே விழுந்துடும், செஞ்சிடும். அது ஒன்று தான் ப்ராப்ளம். இதுக்கு பாலக்கீரை பருப்பு இல்லைன்னா பொரியல் ஏதாவது வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆச்சோம். வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரான சப்பாத்தி. இதே மாதிரி வீட்டில் பண்ணுங்கள். சுடுத்தண்ணி என்ன ஊற்றுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு ஸ்பூன் சுகர் போட்டால் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு மாறும், நல்லாயிருக்கும் சப்பாத்தியில். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணுறோம் நம்ம, அதனால தான். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்காக வீடியோ.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி.